கரெக்ட்டுங்களா? நார்மலா என்ன நோட் பண்ணுவோம்? ஒமேகா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் நோட் பண்ணுவோம். அதாவது டபிள்யூம்பாங்க. சம் பிளேஸ் வந்து ஒமேகா சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஒமேகான்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. ஒமேகா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட். இந்த எஃப் ஆஃப் இசட்டோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துருங்க. இந்த இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1 அண்ட் பிளஸ் ஆல்பா. இந்த ஆல்பாங்கிறது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ஆல்பாங்கிறது என்ன இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? அப்ப நம்ம z ஈக்குவல் டு நார்மலா என்ன எடுப்போம்? z ஈக்குவல் டு x பிளஸ் iy ஃபார்மேட். அதாவது இங்க என்ன கொடுக்குறாங்க? z ஈக்குவல் டு x பிளஸ் iy ஃபார்மேட் அண்ட் ஆல்பா ஈக்குவல் டு a பிளஸ் iy ip ஃபார்மேட் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்ப z ஈக்குவல் டு x பிளஸ் iy ஃபார்மேட்னா மேபி z பிளேன்ல x-க்கு ஒரு வேல்யூ y-க்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது மேபி நம்மளுக்கு இந்த ஷேப்போட z பிளேன்ல கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். z பிளேன்ல நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அப்ப ஒமேகா பிளேன் என்ன ஆகும்? ஆல்பா வந்து a பிளஸ்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஒமேகா பிளேன் நீங்க என்ன ஆகும்னா அதுக்கு கொடுத்து நம்ம கிளியரா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? x பிளஸ் a பிளஸ் i இன்டு y பிளஸ் 3 அப்படின்னு என்ன ஆகும்? மேபி a கிரேட்டர் than 0 ஆர் b கிரேட்டர் than 0னா அப்படின்னு என்ன ஆகும்? இதனோட வேல்யூ x ஆல்சோ கிரேட்டர் than y ஆல்சோ கிரேட்டர் than 0னா மேபி இந்த வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீசிங் ஆகும். அப்படின்னா என்ன மீனிங்? இதே சேம் டயக்ராம் தான். அதாவது லென்த்து அண்ட் பிரெத்து வந்து கொஞ்சம் இன்க்ரீசிங் ஆகும். சரிங்களா? அப்போ இதே சேம் தான். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு இன்க்ரீசிங் ஆகும். சப்போஸ் எய்தர் இது வந்து லெஸ் தேன் 0 அது இது வந்து கிரேட்டர் தேன் 0னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டயக்ராம் வந்து வேரி ஆகிடும். சரிங்களா? அப்போ இது ஒமேகா பிளேன் டயக்ராம். இது வந்து ஒமேகா பிளேன். சரியாமா? அப்ப இங்க சேப் மேபி சேஞ்ச் ஆகுது. டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா மெயினா இஜெட் கோஎஃபிஷியன்ட் வந்து 1 ஆகும் அண்ட் சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் ஆகிறது பேர் தான் வந்து டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும்? ஒமேகா ஈக்குவல் டு இஜெட் பிளஸ் ஆல்பா. இந்த ஆல்பாங்கிறது சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்படின்னா என்ன ஆகும்? இஜெட் பிளேன்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குன்னா அதே ஒமேகா பிளேனிலும் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் வந்து ரேஞ்சில் மாறி. சரிங்களா? அதுதான் வந்து நம்மளுடைய டிரான்ஸ்லேஷனோட கான்செப்ட். ஓகேங்களாமா? அதான் இங்கே கிளியரா டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இது வந்து இஜெட் பிளேனோட டயக்ராம் அண்ட் இந்த டயக்ராமுக்கு வந்து ஒமேகா பிளேனோட டயக்ராம். அப்போ இந்த டயக்ராம் டிரான்ஸ்லேஷன் என்ன ஆகுது? இது பெருசா வேரி ஆகல. அந்த வேல்யூஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். மேபி இது எக்ஸ்னா இது எக்ஸ் பிளஸ் ஏவா இருக்கும். சரி இது ஒய். இந்த வெர்டிக்கல் லைன் வந்து எக்ஸ் ஆகும். அப்போ இது எக்ஸ்னா இது வந்து எக்ஸ் பிளஸ் ஏ, இது வந்து ஒய் பிளஸ் பி. இது வந்து ஒய் பிளஸ் பி. அப்போ இஜெட் பிளேன் வந்து நம்மளுக்கு வந்து ஒமேகா பிளேன் இந்த மாதிரி வேரி ஆகும். சரிங்களாமா? இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அப்போ டிரான்ஸ்லேஷன் ஃபார்மேட் என்ன? இஜெட் பிளஸ் ஆல்பா. ஆல்பாங்க